நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20ஆம் தேதி தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 13 வரை மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். சென்னையில் ஒரு சில இடங்களில் நாளை மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மக்கள் தங்கள் பிரச்சினைகளை தீர்க்க எப்போது வேண்டுமானாலும் ஆளுநர் மாளிகையை அணுகலாம் என ஆளுநர் அர்லேக்கர் பேசியுள்ளார். மக்களின் குறைகளை தீர்க்க முதலமைச்சர் விஜயை தொடர்பு கொண்டு சகோதரத்துவத்துடன் அறிவுறுத்துவேன் என்றும் கூறியுள்ளார். மக்களின் நலனுக்காக அரசிடமும் உள்ள எதிர்பார்ப்புகளை தெரிவித்தால் ஒன்றிணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். மக்கள் திட்டங்கள் குறித்து ஆளுநர் ஆய்வு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருந்த நிலையில் கருத்து. ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், ஆளுநர் செல்லும் இடமெல்லாம் அரசு துறைகளை ஆய்வு செய்ய அவருக்கு முழு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்தார். அமைச்சர் நிர்மல்குமாருக்கு சட்டம் பற்றி தெரியுமா என்று சந்தேகமாக உள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். அமைச்சர் நிர்மல்குமார் சட்டம் படிச்சிருக்காரே தவிர சட்டத்தை பற்றி தெரியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகமே இருக்கு. ஏற்கனவே அவர் மீது திருப்பரங்குன்றத்தில் நீதிபதி உத்தரவை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு நீதிபதி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம்னு சொன்ன பிறகும் அது முடியாதுன்னு சொன்னால் இவர் சட்டத்துறை அமைச்சராக எப்படி நீடிக்கிறாருங்கிறது தான் தெரியல. அது மட்டும் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைங்கிறது நமது நிர்மல்குமார் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தரேஷ் அவர்களும் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவர்களையும் இந்திய அரசியல் சட்டம் 167 படி ஆளுநர் மத்திய அரசுடைய திட்டங்களை ஆய்வு செய்யவும், அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடங்களில் அரசுடைய ஆய்வு செய்வதற்கு அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. அதிமுக மற்றும் திமுகவை சேர்ந்த முன்னாள் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் பலர் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தனர். நடிகர் ரவி மரியா, முன்னாள் எம்எல்ஏக்கள் VP கலைராஜன், கீதா மணிவண்ணன் உள்ளிட்டோரும் தங்களை தாவேகாவில் இணைத்துக் கொண்டனர். மாற்றுக் கட்சிகளிலிருந்து தாவேகாவில் இணைந்தவர்களை முதலமைச்சரும் தாவேகா தலைவருமான விஜய் சந்தித்தார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அசோக் குமாருக்கு சம்மன். வரும் திங்கட்கிழமை நேரில் ஆஜராக கூறி போலீசார் அவர்களது பெற்றோரிடம் சம்மன் அளித்துள்ளனர். ஊத்தங்கரை தொகுதி தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ், திருவல்லிக்கேணி போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி திருவல்லிக்கேணி போலீசார் மனு தாக்கல் செய்துள்ளனர். நரேஷ், ரமேஷ் மற்றும் கார்த்திக் ஆகியோரை விசாரிக்க மனு தாக்கல் செய்த நிலையில் சம்பந்தப்பட்ட 3 தரப்பும் பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் மீதான குட்கா வழக்கை 12 வாரங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும். MP, MLA சிறப்பு நீதிமன்றத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஜாமீன்தாரர்களுடன் திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். 10 நாட்கள் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் அவர் நீதிமன்றம் வந்தார். மேகதாது அணை எதிர்ப்பு நடைபயணம் மேற்கொண்டுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கல்லணையை பார்வையிட்டார். மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகம் கடுமையாக பாதிக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டினால் தமிழ்நாட்டுக்கு இது மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்படும். காரணம்,
காவிரியை நம்பித்தான் தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களில் 5.5 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 28 மாவட்டம் காவிரியை நம்பி இருக்கிறோம். கர்நாடக அரசு காவிரி குறுக்க மேகதாது அணை கட்டினாங்கன்னா மீண்டும் டெல்டா விவசாயிகள் எலிக்கறி சாப்பிடுகின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். தமிழ்நாட்டில் 1 கிலோ அரிசி 300 ரூபாய்க்கு கூட விற்கப்படும் என்கின்ற ஒரு சூழல் வரும். முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் தணிக்கை சான்றிதழ் விவரங்கள் வெளியாகியுள்ளன. வன்முறை காட்சி, ஆபாச வார்த்தைகளை குறைக்க மொத்தம் 13 தணிக்கை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. நெல்லை வீரவநல்லூர் தந்தை மற்றும் அவரது 5 வயது மகன் கொடூர கொலை சம்பவத்தில் 3 கைது. முன்பகை காரணமாக பெருமாள் பாண்டியின் மகள் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடைபெற்ற நிலையில் நடவடிக்கை. குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் கேரள தமிழக எல்லையில் உள்ள அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இயற்கை எழில் கொஞ்சம் ரம்மியமான காட்சியை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே தங்களிடம் கடன் பெற்றவரின் குழந்தைகளை நிதி நிறுவன ஊழியர்கள் அழைத்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமையல் கேஸ் சிலிண்டரையும் தூக்கி சென்று விட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பள்ளி மாணவர்கள் சென்ற வேன் மீது கார் மோதிய விபத்தில் 15ற்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். மாணவர்கள் அனைவரும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணை. திருப்பூர் காங்கேயம் அருகே அரசு தொடக்கப்பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தலைமை ஆசிரியர் போக்சோவில் கைது. பெற்றோர் அளித்த புகாரில் குற்றச்சாட்டை உறுதி செய்த அனைத்து மகளிர் போலீசார் ஆசிரியரை சிறையில் அடைத்தனர். திரைப்படங்கள், OTT கான்டென்ட்கள் டெலிகிராமில் கசிவதை தடுக்குமாறு டெலிகிராம் நிறுவனத்திற்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து 15 நாட்களில் அறிக்கை சமர்ப்பிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். பாலோத்ராவில் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டிய அவர் ஊழியர்களுடன் கலந்துரையாடினார். பெட்ரோல், டீசல் விற்பனையில் 75,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இழப்பை ஈடு செய்யும் சுமையை அரசு துறையே ஏற்றுக்கொண்டதாகவும் கலால் வரியை லிட்டருக்கு 10 ரூபாய் குறைத்ததாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாகிஸ்தானை சேர்ந்த பல்வேறு பயங்கரவாத இயக்கங்களுடன் தொடர்புடைய 23 பேரை மத்திய உள்துறை அமைச்சகம் பயங்கரவாதிகளாக அறிவித்துள்ளது. ஜெய்ஷ்-இ-முகமது, லஷ்கர்-இ-தொய்பா உள்ளிட்ட அமைப்புகளுடன் தொடர்புடையவர்களை பயங்கரவாதிகளாக அறிவித்து நடவடிக்கை.
மகாராஷ்டிராவில் கனமழை காரணமாக பிவாண்டி நகரின் முக்கிய சாலைகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மும்பை மற்றும் தானே மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் மும்பைக்கு இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை மாநகரம் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. அரபிக்கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மகாராஷ்டிராவில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. துலிஞ்ச், லோனாவாலா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடைகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. மத்திய பிரதேச மாநிலம் பட்வானி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. பட்வானி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. மத்திய பிரதேசத்தின் பாலாகாட் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் விவசாய வேலைக்கு சென்ற கிராம மக்கள் திரும்ப முடியாமல் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்த மாநில பேரிடர் மீட்பு படையினர் அனைவரையும் பத்திரமாக மீட்டனர். कितने बचे ऊपर आप? मेरे पास बोलो कितने लोगों को आ जाओ हो गए कंप्लीट कोई बात बताता नहीं जैकेट निकाल देना உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகள் வெள்ள நீரில் மிதக்கின்றன. சாலைகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அயோத்தி ராமர் கோவில் நிதி கையாடல் வழக்கில் காவல்துறையின் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. திருடப்பட்ட பணம் எவ்வாறு செலவிடப்பட்டது, வேறு எங்கு முதலீடு செய்யப்பட்டதா என போலீசார் விசாரணை. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் கணவனை கொலை செய்து குளியலறைக்கு அடியில் புதைத்த மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். 45 நாட்களாக கணவரை காணவில்லை என நாடகமாடிய நிலையில் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை. कोई मरो है
ஹார்முஸ் நீரிணை வெளிநாட்டு சக்திகள் தங்களது ராணுவ பலத்தை காட்டும் தளம் கிடையாது என ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் அந்நிய நாடுகளின் ராணுவ நடமாட்டத்தை கண்டித்து ஈரான் இவ்வாறு கூறியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் கடந்த சில வாரங்களாக நிலவும் வரலாறு காணாத கடும் வெப்ப அலை காரணமாக 4000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ், ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் வெப்ப அலையால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி உரையாற்றிய அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் அமெரிக்காவில் கம்யூனிசத்தை முற்றிலும் வீழ்த்துவேன் என தெரிவித்துள்ளார். கம்யூனிசம் தான் அமெரிக்கா இதுவரை எதிர்கொண்டிராத மிகப்பெரிய சவால் என அவர் கூறியுள்ளார். வெனிசுலா நிலநடுக்க இடிபாடுகளில் சிக்கிய நபர் 8 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். 2 தனித்தனி சுரங்கங்கள் தோண்டப்பட்டு அந்த நபர் மீட்கப்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளது. Vamos, fuerza, papito. Fuerza, papito. Vamos, mi pana, vamos, eso es. Dale, vaya afuera. Vaya afuera, hermano. A la mierda, fuiste. Déjate de empujar. No queremos que caiga otra vez. No va a caer. Vamos, hermano. Síganme, vamos. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் விறுவிறுப்பான ரவுண்ட் ஆஃப் 16 சுற்று போட்டிகள் இன்று முதல் தொடங்குகின்றன. 8 போட்டிகள் கொண்ட இந்த சுற்றில் வெற்றி பெறும் அணிகள் அடுத்ததாக காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெறும்.